மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மனு உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டதற்கு எதிரொலியாக தேயிலை தோட்ட தொழிலாளர்களை கீழே இறக்குவதற்கான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர்கள் விவகாரத்தில் தொழிலாளர்களை கீழே இறக்க மாஞ்சோலையில் முகாமிட்டுள்ள அனைத்து துறை அதிகாரிகள். இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஆல்வின். ஆல்வின், தகவல்கள் என்ன? பதிவு செய்யுங்கள். திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட கிராமங்களாக இருக்கிறது. அந்த மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்து, குதிரைவெட்டி என்ற வகையில இருந்தது. குதிரைவெட்டியில் கடந்த பல வருடங்களுக்கு முன்பே தேயிலை தோட்டங்களுக்கான அந்த உற்பத்தி முழுமையாக நிறுத்தப்பட்டு விட்ட நிலையில மீதம் இருந்த 4 கிராமங்களிலும் தேயிலை உற்பத்தி நடைபெற்றது. அந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் என்ற தனியார் நிறுவனம் தற்போது தொழிலாளர்களுக்கு கட்டாய விருப்ப ஓய்வினை வழங்கி அங்கிருந்து முழுமையாக வெளியேறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு விட்டது. அதனுடைய அடிப்படையில் தொழிலாளர்கள் அடுத்த கட்டமாக அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், அது முழுமையாக பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி என்பதனுடைய அடிப்படையில கடந்த 2028ஆம் ஆண்டு வரை அதற்கான காலகட்டம் இருந்தாலும் கூட முன்னதாகவே அந்த நிறுவனம் வெளியேறிவிட்டது. அதனுடைய அடிப்படையில் அந்த பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக மாற்றி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு வனத்துறை மற்ற துறை அதிகாரிகளும் அந்த நடவடிக்கைகளை எடுத்து மேற்கொண்டிருந்தார்கள். அங்கு தொடர்ந்து மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தொடர்ந்து அங்கு தமிழ்நாடு அரசினுடைய தேயிலை தோட்ட நிர்வாகம் அதை ஏற்று நடத்த வேண்டும், பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனுவினை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார்கள். புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி தவிர மற்ற பிற தொழிலாளர்களும் அங்கு மனு செய்திருந்தார்கள். கடந்த ஒரு சில மாதங்களாக இந்த வழக்கினுடைய விசாரணை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அந்த மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்ட நிலையில தொழிலாளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவும் பிறப்பித்திருந்தது. அந்த உத்தரவினுடைய அடிப்படை அதனுடைய எதிரொலியாக தற்போது மாவட்ட நிர்வாகம் அனைத்து துறை அதிகாரிகளும் அங்கு மாஞ்சோலை உள்ளிட்ட தேயிலை தோட்ட கிராமங்கள்ல முகாமிட்டு அந்த மக்களுக்கு தேவையான அவர்களை கீழே இறக்குவதற்கு, கீழே இறங்கி வந்தால் வீடு குடியிருப்புகள் இல்லாதவர்களுக்கு குடியிருப்புகளை செய்து கொடுப்பது, மற்ற தொழில்களை மேற்கொள்வது, அவர்களுக்கான முகவரிகளை மாற்றுவது, அங்கு படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் மாற்று பள்ளியில் படிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்று ஏறத்தாழ திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய வருவாய் அலுவலர், அதே போன்று கோட்டாட்சியர்கள், வட்டாட்சியர்கள், திட்ட அலுவலர்கள் என்று பல்வேறு துறை அதிகாரிகளும் அங்கே முகாமிட்டு தற்போது அந்த முகாம்கள் எல்லாம் நடைபெற்று வருகிறது. எனினும் மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தியான ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. நீண்ட நாட்களாக பயணம் செய்து அந்த தேயிலை தோட்ட நிர்வாகத்தை அரசு கொள்கை ரீதியாக ஏற்று நடத்தினால் நன்றாக இருக்கும் என்பது தற்போது வரை ஒரு முடிவாக அவர்களிடம் இருக்கிறது. ஆகவே குறைந்த அளவிலான மக்கள் மட்டுமே அந்த முகாம்களில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் அங்கு பார்க்க முடிகிறது. இது தவிர அரசு மீண்டுமாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை மக்களிடம் இருந்தாலும் கூட இந்த உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்ட இந்த மனுவினை மீண்டும் மேல்முறையீடாக கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள், உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனினும் அது எந்த அளவிற்கு உறுதியானது என்று தெரியவில்லை. தொடர்ச்சியாக அங்கு மக்கள் அடுத்த கட்டமான நடவடிக்கை, அவர்களுக்கு மறுவாழ்வாதாரத்திற்கான நடவடிக்கைகளை தற்போது அரசு நிர்வாகம் மேற்கொண்டிருக்கிறது. மாஞ்சோலையில் இந்த முகாம் நடைபெறுகிறது. அடுத்தடுத்து காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்து பகுதிகளிலும் நடைபெறுகிறது. நீண்ட நாட்களாக மிகவும் பெயர் பெற்ற அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட அந்த பயணம் என்பது முடிவுக்கு வருவதற்கான காலகட்டம், அதற்கான நடவடிக்கைகளில் தற்போது மாவட்ட நிர்வாகம், அரசு துறை நிர்வாகங்கள் மேற்கொண்டிருக்கிறது. மாஞ்சோலை தொடர்பான மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தொழிலாளர்களை கீழே இறக்க அனைத்து துறை அதிகாரிகளும் மாஞ்சோலை தோட்ட கிராமங்களில் முகாமிட்டிருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஆல்வின்.